இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃப்ரூட் குமார் மியூசிக் கிளாஸ் வீடியோ. இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ 8வது ஜண்ட வரிசை பார்க்குறீங்க. 8வது ஜண்ட வரிசையில் ஜண்ட வரிசை சுரங்களும் வரும், சரளி வரிசை சுரங்களும் வரும். ஜண்ட வரிசை சுரங்கள்னால் 2 2ஆக வரக்கூடியது ஜண்ட வரிசை சுரங்கள். சரளி வரிசை சுரங்கள்னால் ஒத்தையாக வரக்கூடியது சரளி வரிசை சுரங்கள். இந்த 8வது பாடத்தின் அமைப்பு என்ன அப்படின்னா, சா சா ரே ரே, அடுத்தால பார்த்தீங்கன்னா சரளி வரிசை சுரம். க அடுத்தாலையும் சரளி வரிசை சுரம். ச ரே க, இதுதான் ஒரு ஆவர்த்தம். மீண்டும் பாடுறேன். சா சா ரே ரே க, சா ரே க அப்படின்னு வரும். அப்போ இந்த ஜண்ட வரிசையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாசாவும் ரீரியும் ஜண்ட வரிசையில் துத்தகாரத்தில் விரலடி, அதாவது ஒரு விரலடி ஸ்பிரித்த கமகம் அப்படிங்கிற முறையில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா க தனியாக ஒரு சுரம் இருக்கும், அது வந்து கம்பீத கமகத்தில் வரும். சரளி வரிசைக்குள்ள கமகமான கம்பீத கமகத்தில் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சா ரே க, இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரோகண கமகத்தில் எடுத்துக்கிட்டு அடுத்து ரீயை வந்து சரி அப்படிங்கிற மாதிரி ஆகத கமகத்தில் எடுத்துக்கிட்டு கேவை வந்து கம்பீத கமகத்தில் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தனித்தனியாக வாசிக்கும் பாருங்க. லகுவில் வரக்கூடிய முதல் ஆவர்த்தத்தில் 8வது ஜண்ட வரிசையில் லகுவில் வரக்கூடிய ஸ்பிரித்த கமகம் ரெண்டு சுரங்களுக்கு துத்தகாரத்தில் அவ்வளோதான். அப்புறம் வந்து ஒரே ஒரு சுரம் சரளி சுரம் கம்பீதத்தில், அதாவது கம்பீத கமகம் அப்படி வரும். அடுத்தால 3 சுரங்கள் வந்து சரளி வரிசை சுரங்கள். ஒரு சுரம் ஆரோகண கமகம், அடுத்து ரீ ஆகத கமகம், அடுத்து க கம்பீத கமகம். இன்னொரு முறை சா ரீ க ஆரோகண கமகம், ஆகத கமகம், கம்பீர கமகம். சா ரீ க. பார்த்தீங்களா, இந்த ஜண்ட வரிசையில் என்ன ஸ்பெஷலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கமகங்கள் வருது இதில். அதுவும் போக சரளி வருஷ சுரங்களும் இதில் வருது. அப்போ நம்ம படித்த சரளி வருஷ ஜண்ட வரிசையோடு சேர்த்து பழகிறதுக்கு இந்த பாடம் யூஸ் ஆகும். இந்த ஒவ்வொரு ஆவர்த்தத்திலும் பார்த்தீங்கன்னா லகுல மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்கும். திருதத்தில் பூரா எப்போதும் மாதிரி 2 சுரங்களாக வந்துடும். இப்போ இதை கைத்தாளத்தில் 2ஆம் காலத்தில் போட்டு பார்க்குறேன். 8வது ஜண்ட வரிசையில் ஸ்பிரித்த கமகம் வரக்கூடியது, சரளி வருஷ கமகம் ஆரோகணம் ஆகதம் கம்பிதம்லாம் வரக்கூடியது. லகுல மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு. சா சா ரீ ரீ க ச ரீ க. அப்புறம் திருதத்தில் எப்போதும் மாதிரி சா சா ரீ ரீ க க மா மா ரீ ரீ க க மா ரீ க மா ரீ ரீ க க மா மா பா பா க க மா மா பா க மா பா க க மா மா பா பா த த மா மா பா பா த மா பா த மா மா பா பா த த நீ நீ பா பா த த நீ பா த நீ பா பா த த நீ நீ சா 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 நீ நீ த சா நீ த சா சா நீ நீ த த பா பா நீ நீ த த பா நீ த பா நீ நீ த த பா பா மா மா த த பா பா மா த பா மா
த த பா பா மா மா க க பா பா மா மா க பா மா க பா பா மா மா க க ரி ரி மா மா க க ரி மா க ரி மா மா க க ரி ரி சா சா. முதல்ல ஜண்ட வரிசையில் வரக்கூடிய கமகங்கள் என்ன, அது பாட அமைப்பு என்னங்களாம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கையில் தாளம் போட்டு பாடி பார்க்கணும். ஒன்றாங்காலத்துலேயும் பாடணும், ரெண்டாங்காலத்துலேயும் பாடணும், மூணாங்காலத்துலேயும் பாடி பார்த்துக்கணும். நான் உங்களுக்கு இப்போது ரெண்டாங்காலத்தில் பாடி காமிச்சேன். இப்போ இதை விரலுக்கு சொல்லி கொடுக்கணும். ஃப்ளூட்டு மட்டும் வாசித்தா உடனே வராது. வாய்ப்பாட்டுடன் தாளம் நமக்கு மனப்பாடம் ஆனதுக்கப்புறம் அந்த 8வது பாடத்தை அந்தந்த கமகங்களுடன் விரலுக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விரலுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி வாய்ப்பாட்டில் பாடிட்டு அடுத்த இதில் அதை வாசித்து உங்களுக்கு காமிக்கிறேன்.